ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட மாற்றணும். அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லைஃப்பில் எனக்கு பர்சனலாக நடந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய லைவ் எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடித்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பெருசாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில்லாம் செலவு செய்யவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செலவு பண்ணாலே நம்மளுடைய மரியாதை அப்படின்றது இங்கே பல மடங்கு அதிகரிக்கும். லக்கி பாஸ்கர். நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, லக்கி பாஸ்கரை பார்க்க போகிறோம். அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வரவேற்பு அப்படின்றது அந்த படம் பெற்று. ஸோ அந்த படத்தில் நிறைய ஒரு ஃபேக்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர, ஸோ அந்த கெட்டது தான் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. சரி, ஓகே, ஃபிலாசபிலாம் விட்டுட்டு டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அவர் ஒரு நகை கடைக்கு நகை எடுக்கிறதுக்காக போவார். அவர்கிட்ட பணம் அப்படின்றது நிறையா இருக்குது. பணம் பயங்கரமாக இருக்கும். லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சுருப்பார். ஆனால் நகை கடைக்கு நகை எடுக்க போகக்குள்ள அவர்கிட்ட இங்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்கிறதில்ல சார், செக்கெல்லாம் ஒத்துக்கிறதில்ல, கேஷ் ஒன்லி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது, இவங்க ஒய்ஃபோட கழுத்தில் நகையெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடைக்காரங்க, ஏண்டா இவங்க கழுத்தில் ஒன்றுமே இல்லை, வண்டியில் கூட வரல, பழைய இதில் வந்திருக்கிறாங்க, மாருதி 810 வந்துருக்காங்க, என்னடா போயிட்டு இவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டுருவார். அப்படி கலாய்ச்ச உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்து தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். வராது. அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு நல்ல துணி கடைக்கு போவார். பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பயங்கர ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுப்பார். அப்புறம் அங்கேருந்து நேராக கார் ஷோரூம் போவார். அங்கே போய் கார் எடுத்துடுவார். கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து காரோடு டைரெக்டாக நகை கடைக்கு வருவார். நகை கடைக்கு வந்த உடனே இவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வளவு மரியாதை இருக்கும். அப்போ அவர் ஃபேமஸான ஒரு டயலாக் அந்த இடத்துல ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது, நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா பணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அவர் சொன்ன மாதிரியே சொல்ல, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்கிறேன். நான் அந்த பணம் நம்ம மேலே இருக்கணும். அந்த பணம் நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிச்சிருப்பார். இதில் எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்னு அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு நடந்திருக்கு. நான் கார் வாங்க போகக்குள்ள என்னுடைய பழைய பைக் எடுத்துகிட்டு போனேன். பழைய பைக் எடுத்துகிட்டு போகக்குள்ள என்னை பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி என்னை அலோவ் பண்ணல. அவர் அலோவ் பண்ணல மீன் என்னென்னா, அவர் என்ன ஏது, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேள்வி பயங்கரமாக கேட்டிருந்தார். இத்தனைக்கும் நான் ட்ரெஸ்ஸிங் நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக தான் போட்டு போயிருந்தேன். ஸோ அயர்ன் பண்ணி ஆஃபீஸ் போகிற டைமில் அப்படியே அங்கேருந்து போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ அவர் என்னை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சொன்னதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டார். விடாமலாம் கிடையாது, உள்ளே விட்டுட்டார். அந்த இடத்துல நான் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே உள்ள கூட போகலை. ஸோ வெளியில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல ஒருத்தர் வராரு. அட்ரஸ் கேட்குறதுக்காக அந்த இடத்துல வராரு. அவர் எதில் வராருன்னா, புல்லட்டில் வராரு. புல்லட்டில் நேராக அட்ரஸ் கேட்குறதுக்காக வந்த உடனே இந்த செக்யூரிட்டி ஏஞ்சி ஓடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் கேட்டுக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. இது போல், என்ன சார் வேணும், எது சார் வேணும், கேட்டை திறக்கிறதுக்காக போகிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறார், இல்லை இந்த அட்ரஸ்க்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவர். அந்த இடத்துல நானும் அதே கேட்டு முன்னாடி தான் வண்டி எடுத்துகிட்டு நின்னேன். ஆளை பார்த்துட்டு கேட்டை திறக்கவே இல்லை. அங்கேருந்து இவரோட புக்கெல்லாம் மடித்து வச்சுட்டு இவருடைய ஒரு சில வேலைகள்லாம் அங்கே செஞ்சுட்டு அப்படியே பொறுமையாக ஃபோன் பேசிக்கிட்டே என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே ஷோரூம்லேயே நான் கார் அப்படின்றத பை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதே ஷோரூமில் கார் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு பைக்கில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் கிட்டத்தட்ட செகண்ட் ஹேண்டில் வாங்கின பைக் தான் வச்சுருந்தேன். ஒரு 7 வருஷம், நான் வாங்கிய 7 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே அந்த வண்டி பார்த்திங்கன்னா 2005 சம்திங் இதிலே வாங்கியிருந்தாங்க. ரொம்ப வருஷம் பழைய வண்டி தான் அது. அந்த வண்டியில் போயிருந்தேன். அதற்கு அடுத்தது ஆக்டிவா வாங்கியிருந்தேன் நான். அதாவது டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வண்டியில் போகக்குள்ள அவர் அப்படியே கேட்டை அவ்வளோ வேகமாக திறக்கிறாரு.
ஆனால் அது வரைக்கும் அவருக்கு நான் கார் வாங்க போகிறேன்றதுலாம் அவருக்கு தெரியாது. நான் உள்ளே வந்து கார் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது தெரியும். அடுத்த டைம் வரக்குள்ள நான் வேற ஒரு வண்டியில் வர்றதுனால இவர் என்னுடைய கேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே இருக்கிற மக்களுடைய மென்டாலிட்டியும் அப்படி தான் இருக்குது. சக மனுஷனுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. சக மனுஷனாக இருந்தாலும் அவங்ககிட்ட காசு இருந்ததுன்னா மரியாதை அப்படின்றது தன்னால் தேடி வரும். இது என்னதான் ஒரு கசப்பானதாக இருந்தாலும் இது உண்மைதான். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்க தான் செய்யும். ஸோ கசப்பானதாக இருந்தாலும் உண்மை தான். அப்போ நமக்கு மதிப்பும் மரியாதையும் வேணும்னா, அப்போ நம்ம போய் லக்கி பாஸ்கர் மாதிரி வந்துட்டு லட்சங்கள் செலவு பண்ணி கார் எடுக்கணுமா, லட்சங்கள் செலவு பண்ணி ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வண்டியவே நீட்டாக தொடச்சி, நல்லா வந்துட்டு எண்ணெய்லாம் போட்டு தொடச்சி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அழுக்கு கிழுக்கு எதுவுமே இல்லாமல் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் அப்படின்றதில் நல்லா அயர்ன் பண்ணி போடுங்க. நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணி போட்டிங்கனாலே போதுமான ஒன்றுங்க. அந்த எப்பேற்பட்ட பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய லுக் அப்படின்றது தனியாக தான் தெரியும். அயர்ன் பண்ணி போடுங்க. சுருக்கமாக இருக்கிற ஷர்ட்டை போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஷர்ட் வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா இப்போ கம்மி ரேட்டில் 200 300 நல்ல இடங்கள்லாம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கும். சரி ஓகே இங்கே தானே, ஏன்னா இப்போ எல்லோரும் மாற்றிடுவாங்க கிழிஞ்சிச்சுன்னா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இங்கே தானே ஒரு நாளைக்கு இதை போட்டுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் கூட லைஃப் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். அதனால் தயவு செய்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லக்கி ட்ரெஸ்ஸு அதனால் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த லக்கி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லக்கி பாஸ்கராக இருக்கணும், நம்ம லக்கியாக இருக்கணும். லக்கி பர்சனாக நம்ம இருந்தால் மட்டும்தான், லக்கியை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அது நடக்கும். வெறும் ட்ரெஸ்ஸுனால் மட்டும் அது நடக்காது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைலை வச்சுருப்பாங்க. ஆள் பார்க்க பயங்கர வந்துட்டு நீட்டாக இருப்பார், டீசெண்டாக இருப்பார், நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், நல்ல வண்டியில் வந்திருப்பார். ஆனால் இவருடைய வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவருடைய ஹேர் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் தகுந்த மாதிரி முடி வெட்டுதல் அப்படின்றத பண்ணுங்கள். இது போல் சின்ன சின்ன விஷயங்கள். அதே போல் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா 2 வார்த்தை தான். இப்போ நான் கார் ஷோரூமுக்கு போயிருந்தப்போ நான் நிறைய விளக்கங்கள் அப்படின்றது கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் அப்படின்றது இருந்தது. அந்த பதட்டத்தை போக்குறதுக்கு தான் இப்போ நிறையா வந்துட்டு மெடிடேஷன் அண்டு ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போல்லாம் சுத்தமாக கிடையாது. இப்போல்லாம் எங்கே விட்டிங்கனாலும் போய்ட்டு அசால்ட்டாக பேசிட்டு வந்துடுவேன் நான். அப்போ எனக்கு அந்த பதட்டம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல நான் நிறையா பேசிகிட்டு இருந்ததுனால ஸோ பெருசாக அவருக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு நான் ஒரு விஷயத்த. அதே போல் நீங்களும் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா ஸோ ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே ஓகே தட்ஸ் ரைட் அப்படி சிம்பிளாக வந்து ஓகே பரவாயில்லப்பா விட்டு பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இக்னோர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை கொடுக்கும். யார் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு. அதனாலேயே மேக்ஸிமம் உங்ககிட்ட ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களை தேடி வரும். கரெக்டான டைமு சொன்ன டைமில் போங்க. அப்படி வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. 1 மணி நேரம்ன்றது இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட டைம் சொல்லிக்கோங்க. தயவு செய்து நீங்கள் வந்துட்டு சுகுராக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுரான டைம் அப்படின்றது சொல்லாதீங்க. நம்மளுடைய லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினாலே போதுங்க, நமக்கு மரியாதை அப்படின்றது நம்மளை தேடி வரும். நான் ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன், நீங்களும் அதே போல் அனுபவத்திலலாம் கற்றுக்காதீங்க. இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுபவப்பட்டு அசிங்கப்பட்டு கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக வந்துட்டு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணக்கூட அதன் மூலியமாகவே கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே நிறையா விஞ்ஞானிகள் அதை தான் சொல்கிறாங்க. அறிவியல் ரீதியாகவும் அவங்க ஒன்றே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க ஆராய்ச்சி பண்ண விஷயத்த அதை என்ன புக்காக எழுதுகிறாங்க, இல்லை அதை ஒரு வீடியோவாக பதிவிடுறாங்க, அதை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் தான் எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டு உங்களுக்கும் நடக்கக்கூடாது. அதனால் இதை பார்த்து நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு மரியாதை அப்படின்றது உங்களை தேடி வரும். பணம் நம்ம உடம்பு மேலே தெரியணும்னா நம்ம லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு சில வேலைகள் செய்யணும். ஆனால் அந்த வேலைகள் வந்துட்டு திருட்டு வேலைகள் அப்படின்றது கிடையாது. எதையாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். லக்கி பாஸ்கர் படத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாளில் ஒரு 1/2 hour எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை அப்படின்றதுக்காக நான் சோகமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.